எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம பண்ண போகிறோம். அதனால் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இந்த மாதிரி ஊற விடுறதுனால கறி நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை மூடியை போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா நம்ம பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிறதுக்காக. இப்போ இது நல்லா ரொம்ப வதக்கிடலாம். தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம லேசாக வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டுது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கறியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கறியை இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயிலே வதக்கிட்டு பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன், கலர் நல்லாயிருக்கும்னு. 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஏன்னா நம்ம இதில் மிளகும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மூடியை போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு வேக வைக்கலாம். இது உங்களோட கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரோட ஸ்டீம் போயிட்டுது. நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம குழம்பு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உரப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் சேர்த்துங்க, மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். கரம் மசாலா கடைசியாக தான் போடணும். ஆரம்பத்திலே போட்டிங்கன்னா ஒருமாதிரி கசப்பு ஆகிடும். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாதத்துக்கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பை நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்னோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். மங்களம் என்ப மனை மாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அதாவது நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவும் இருக்காது என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.